என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடு அதில் இந்திய பங்குச்சந்தைக்கு 6 பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நம்பர் 1 கரன்சி டிப்ரிசியேஷன், நம்பர் 2 குரூட் ஆயிலு, நம்பர் 3 ஹை வேல்யூவேஷன் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், நம்பர் 4 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸ் அதிகமாக ஏறுறதுனால பணம் அதை நோக்கி ஓடுறது, 5வது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, 6வது ஹை டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் நிதி அமைச்சர் ராஜினாமா அப்படின்னு ஒரு கிளிக் பைட் தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தம்ப்நெயில் ஒரு அதிரடியாக போட்டாக்கா நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிதி அமைச்சர் ராஜினாமா அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வச்சுருந்தேன். அப்போ நீங்கள் அந்த உள்ள போய் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த 2013 இதே போல் ஒரு தடவை நடந்தது. 2013 டேப்பர் டேண்ட்ரம்னு ஒன்று நடந்தது. இப்போ ஈரான் வார்னு ஒன்று நடந்தது. அப்போது கரன்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக 20% மேலே டிப்ரிஷியேட் ஆச்சு. இப்போ 20% மேலே டிப்ரிஷியேட் ஆச்சு. அப்போது ஆர்பிஐ உள்ள சில மெஷர்ஸ்லாம் பண்ணி ஒரு 40-50 பில்லியன் கொண்டு வந்தாங்க. அதே போல் இப்போது ஆர்பிஐ புதிய மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்து ஒரு 40-50 பில்லியன் கொண்டு வராங்க. அந்த சமயத்தில் நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் ராஜினாமா செஞ்சார். அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சராக அவர் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு பிரணாப் முகர்ஜி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக நிதி அமைச்சராக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நிதி அமைச்சர் ராஜினாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது ப. சிதம்பரத்தை. இப்போது நான் அந்த மாதிரி ஒரு கிளிக் பைட் தம்ப்நெயிலுக்காக போட்டேன்னா என்னன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா சில ஸ்பெக்குலேஷன் யூகங்கள் இன்டர்நெட்டில் உலாவிக்கிட்டு இருக்குது, சோஷியல் மீடியாவில். உண்மையிலேயே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பதவியை ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவங்களை ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்க்கு மத்திய அமைச்சராக இவர்கள் மாற்றப்படலாம். ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த சக்திகாந்த தாஸ் நிதி அமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது. நான் அந்த செய்திகள் எங்கே வந்தது, நான் எங்கே படித்தேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு ட்விட்டர் ஹேண்டிலு மீத்து ஜெயின் அப்படிங்கிறவங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், இந்தியன் எக்ஸ்பிரஸில், CNN நியூஸ் 18ல், டைம்ஸ் நவ்வில், இந்தியா டுடேலலாம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக தான் செயல்படுறாங்க. இவங்க ஒரு ட்வீட் ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. பிக் பிரேக்கிங், கேபினெட் ரீஷஃபிள் லைக்லி சண்டே ஆர் மண்டே. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மேட் பிரசிடென்ட் முர்மு தர்ஸ்டே அண்ட் சஜஸ்டட் ஐதர் டே ஃபார் ரீஷஃபிள். பிக் இண்டக்ஷன்ஸ் குட் இன்க்ளூட் former RBI governor and principal secretary to Prime Minister Shaktikanta Das. Full cabinet berth likely. Nirmala Sitharaman likely to be moved to human resource development. அப்புறம் இது ஒரு பெரிய ட்வீட், அதில் நமக்கு தேவையில்லாது. ஸோ இந்த ட்வீட்டுடைய சாராம்சம் என்னென்னா, நிர்மலா சீதாராமன் HRD மினிஸ்டராக போகலாம், சக்திகாந்த தாஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பியூர் ஸ்பெக்குலேஷன் தான். இது உண்மையா பொய்யா, இது எந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு செய்தி நம்ம ஒரு கிளிக் பைட் தம்ப்நெயிலுக்காக ஒரு செய்தியை போட்டோம், அந்த செய்தி உண்மை ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போது இருக்குது. இது 1. 2வது ஒரு அதான் 2013 என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே இப்போவும் நடந்தது. ஆனால் 2013 நிதி அமைச்சர் ராஜினாமா பண்ணார், இந்த தடவை பண்ணலை, இன்றைக்கு வரைக்கும் பண்ணலை. ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்லாம் சொல்லிடுறேன் பாருங்கள். 2019 ஒரு நாள் நாங்களாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா இருக்கிறோம். திடீர்னு ஒரு நிமிஷத்தில் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் இறங்குச்சு, நிஃப்டி கிட்டத்தட்ட 300-400 பாயிண்ட் இறங்குச்சு. ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது ஏது நடக்குது எந்த இல்லை. எல்லாம் டெலிவிஷன் ஆன் பண்ணுறோம், நியூஸ் பார்க்குறோம், எங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு செய்தி வருது, நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக பதவியேற்கிறார் அறிவிக்கிறாங்க அவங்க கட்சியிலேருந்து. இதுதான் காரணம் அப்படின்னாங்க.
ஸோ அப்புறம் குஜராத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க நடக்குது அப்படின்ட்டு. சார், அமித்ஷா தான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அமித்ஷா வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர். அவருக்கு பங்குச்சந்தை பற்றி ஓரளவுக்கு நல்லா நல்லா தெரியும். அதனால் அவர் நிதியமைச்சராக இருந்தால் பங்குச்சந்தைகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. நிர்மலா சீதாராமன் வந்தால் அது வந்து பங்குச்சந்தைக்கு எதிராக போகும்னு நம்புகிறாங்க. அதனால தான் சார் அவ்வளோ வேகமாக விழுந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஜோக்காக கேட்டேன், ஏங்க நிர்மலா சீதாராமன் பதவி ஏற்றாங்க, நீங்கள் பேங்க் நிஃப்டி 1000 பாயிண்ட் இறக்கி விட்டுட்டீங்க. ஒரே நாளைக்கு அவங்க ராஜினாமா பண்ணால் பேங்க் நிஃப்டி 1000 பாயிண்ட் தூக்குவீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் கண்டிப்பாக நடக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம். இப்போது ஒரு செய்தி ஸ்பெக்குலேஷன், ரிசைன் பண்ணுவார் அப்படின்ட்டு. 2வது அவங்க ரிசைன் பண்ணால் பேங்க் நிஃப்டி 1000 புள்ளிகள்னால் அது 1000 புள்ளிகள் கிடையாது. ஏன்னா 2019 பேங்க் நிஃப்டி 18,000 19,000ன்ற ரேஞ்சில் இருந்தது. அப்போ 1000 புள்ளிகள் விழுந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5%. இப்போ கிட்டத்தட்ட அது வந்து 60,000 கிட்ட இருக்குது. ஸோ அதே 4% பார்த்தீங்கன்னா 2000 2500 பாயிண்ட்டு. 1000 பாயிண்ட்டு கூட ஏறக்கூடாது, அதை விட அதிகமாக ஏறணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அடுத்த வாரம் நடக்க போதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அப்போது 2013 ஒரு பிரச்சனை நடந்தது. அப்போ என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து தமிழில் வந்து நான் ஏதோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடராக வாழ்க்கைய ஆரம்பித்தேன். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை அங்கே இங்கே பேச ஆரம்பித்தோம். உடனே வந்து நம்மளை வந்து பங்குச்சந்தை நிபுணர், பொருளாதார நிபுணர், அப்புறம் வந்து கோல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, நம்மளை வந்து ஒரு கோல்டு ஸ்பெஷலிஸ்ட்டாகவே ஆக்கிட்டாங்க. எப்போ தங்கம் விலை ஏறினாலும் இறங்கினாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ஏன் தங்கம் ஏறுது, ஏன் தங்கம் இறங்குதுன்னு சொல்கிறாங்க. தங்கத்தினுடைய நீண்ட கால அடிப்படை இது வந்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இல்லைங்களா. தங்கத்தோட விலை இந்தியாவில் 3 காரணங்களை பொறுத்து மாறுபடும். 1, உலக அளவில் தங்கத்தினுடைய விலை. உலக அளவில் தங்கத்தோட விலை ஏறாது. ஏன் ஏறாதுன்னு சொன்னால், இப்போ இருக்கிற அதே தான். 2013 டேப்பர் டேண்ட்ரம் பிரச்சனை வந்தது. அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு தங்கம் விலை ஏறல. இப்போ ஈரான் பிரச்சனை வந்தது, தங்கம் விலை ஏறிடுச்சு. அதனால் அடுத்த அந்த ஈரான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு தங்கம் ஏறாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு. உலகத்தில் தங்கம் விலை ஏறலைன்னா கூட இந்திய ரூபாயோட மதிப்பு சரிய இங்கே அதோட விலை ஏறின்னு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2013 2018 வரைக்கும் இந்திய ரூபாய் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே போல் 2026 2031 வரைக்கும் இந்திய ரூபாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ரூபாயினுடைய மதிப்பு சரிவினால் தங்கம் விலை ஏறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. 3வது, மத்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 15% டேக்ஸ் இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, 15% டேக்ஸ் இருந்தால் நிறைய தங்கம் கள்ளக்கடத்தில் தான் வருது, நேர்மையான வழியில் வர்றதில்ல, அரசாங்கத்துக்கு வரியும் கிடைக்கிறதில்ல, அதனால் நம்ம வந்து வரியை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு 15லேருந்து 6% குறைச்சாங்க. அதாவது 9% ஒரே நாளில் குறைச்சாங்க. அப்போ 9% வந்து தங்கம் வந்து விலை இறங்குச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஈரான் போர் ஒரு உச்சகட்டத்தில் இருக்கும்போது தங்கத்தோட விலை அதிகமாச்சு, கச்சா எண்ணெயோட விலை அதிகமாச்சு. இந்தியா வந்து அதிகபட்சமான அந்நிய செலவணி எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா, கச்சா எண்ணெய்க்கும் தங்கத்துக்கும் தான். ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு, நம்ம வந்து 10 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு மாபெரும் பிரச்சனையில் இருக்கிறோம், தயவு செஞ்சு 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்துருங்க அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ உடனே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, சரி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம், இப்போ வரிகள் ரொம்ப குறைவாக இருந்தால் இன்னும் இறக்குமதி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த 6% வரியை 15% ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன நடந்தது, அந்த ஈரான் பிரச்சனை முடிவு வந்துடுச்சு. க்ரூட் ஆயில் வந்து $120 கிட்டத்தட்ட $72-73 வந்துடுச்சு. கிட்டத்தட்ட பாதி ஆகிடுச்சு. ஒரு 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 சின்ன செய்தி காமிக்கிறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணேன், கூகுளில் போயிட்டு இங்கே பாருங்கள், how much India will benefit for every dollar fall in crude and gold அப்படின்னு சொன்னேன். Every $1 fall in global crude oil prices save India approximately 450 to 500 crore, roughly 50 to 60 million annually in import cost. அது பாருங்கள், ஒரு $10 per barrel drop
ஈசஸ் த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷிட் பை 35 பேசிஸ் பாயிண்ட். ஆனால் இப்போ எவ்வளோ இறங்கிருக்குது? $120 $75 வந்துடுச்சு. ஸோ இப்போ மேக்ரோ எக்கனாமிக் பிக்சர் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ அதே போல் கோல்டும் சொல்லியிருந்தேன். ஸோ எனி டைம் அடுத்த ஓராண்டு காலத்துக்குள்ளாரவே கண்டிப்பாக கோல்டனுடைய டேக்ஸை திரும்ப 15% 6% குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போது தங்கத்தோட விலையும் குறைஞ்சிருச்சு. இப்போ 15% வரி இருந்தால் திரும்ப கள்ளக்கடத்தல் அதிகமாகும். ஏன்னா நடுவுலையாவது இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததால் யாரும் இந்த துபாய் பக்கம் போகிறதுக்கே பயந்தாங்க. கள்ளக்கடத்தெல்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ இது எல்லாம் நார்மலைஸ் ஆகிட்டதுக்கப்புறம் திரும்ப இதெல்லாம் தொடரும். அதனால் என்ன பண்ணாங்க, திரும்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில் திரும்ப தங்கத்தோட விலையை இம்போர்ட் டியூட்டியை 15% 6% என்றைக்கோ ஒரு நாளைக்கு குறைப்பாங்க. குறைச்சல் அதிரடியாக அன்றைக்கி ஒரே நாளில் தங்கத்தோட விலை 9% இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீண்ட கால அடிப்படையில் 2013 ஒரு பிரச்சனை அதுக்கு அடுத்த வருஷம் 5 வருஷம் எப்படி இருந்ததோ அதையே பேஸ் பண்ணி இப்போ பார்க்குறோம். 2026 ஒரு பிரச்சனை அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். 2013 2018 வரைக்கும் தங்கம் விலை ஏறலை. நான் சொல்கிறது உலக அளவில். இந்திய ரூபாயும் இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இல்லை. ஸோ அதாவது க்ரூட் ஆயில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்தியாவுக்கு. எல்லா வகையிலையுமே பங்குச்சந்தைக்கு மட்டும் இல்லை, பொருளாதாரத்துக்கும் அந்நிய செலவணிக்கும். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறுச்சுன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பொருளாதாரமும் பாதிக்கப்படும். ஸோ இது எல்லாமே நல்ல பாசிட்டிவ் விஷயத்தை நோக்கி போகுது. ஸோ அதனால் பங்குச்சந்தைகள் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை சொன்ன உடனே நிறைய பேர் ஜம்ப் பண்ணின்னு சார் போன மாதம் தான் ஒரு வீடியோ போட்டிங்க, நான் லாங் டேர்மில் பேரிஷ் அப்படின்ட்டு. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் லாங் டேர்மில் பேரிஷ் தான். ஒருவேளை நான் இன்றைக்கி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதை சொல்லி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார நிஃப்டி 27,000 போகுதுன்னு வச்சுப்போம். 2024 செப்டம்பர் மாதம் 26,300, 2027 நிஃப்டி 27,000 போச்சுனாக்கா பர்சன்டேஜ் போட்டு பார்த்திங்கன்னா அது 5-6% தான் வருது. அதாவது 3 வருஷத்துக்கு 5-6% ரிட்டர்ன், வருஷத்துக்கு 2% ரிட்டர்ன். வருஷத்துக்கு 2% ரிட்டர்ன்றது என்ன சார் பெரிய புல் மார்க்கெட்டா? நம்ம மக்கள்னா அவ்வளோ இதாக இருக்கிறாங்க சார். 2% வருஷத்துக்கு வட்டி வந்தால் போதும் சார், எவ்வளோ பணத்தை தான் வேணாலும் கொட்டலாம் சார் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், லாங் டேர்மில் 2024 செப்டம்பர் மாதம் நிஃப்டி 26,300 போச்சு. அது ஒரு புதிய உச்சம். அப்போதைக்கு அந்த உச்சத்துலேருந்து அடுத்த 5 முதல் 10 ஆண்டு காலத்துக்கு பங்குச்சந்தையினுடைய ரிட்டர்ன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னை விட குறைவாக தான் இருக்கும். ஸோ லாங் டேர்மில் பேரிஷ் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஷார்ட் டேர்ம் மேபி அடுத்த 6 மாதங்கள் முதல் 1 ஆண்டுகள் வரை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கிறேன். அதுக்கு 2 காரணங்கள். ஒரு காரணம் போன எபிசோடில் பேசிட்டோம், இந்திய ரூபாய் மதிப்பு. இந்த எபிசோடில் க்ரூட் ஆயில், தங்கம் எல்லாத்தை பற்றியும் பேசிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு 4 டாபிக் இருக்குது. அடுத்த 4 டாப்பிக்கு அடுத்த 4 எபிசோடில் பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோத்தோடு நிறுத்திப்போம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.